அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரத்தத்தில் உள்ள ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் ஏற்படும் நோய். ரத்தத்துல இருக்கக்கூடிய ஜீன், அந்த ஜீன்ல ஏற்படக்கூடிய ஒரு திடீர் மாற்றத்துல என்ன நோய் வரும், என்ன டிசீஸ் வரும்? அனீமியாவா, லியூகோமியாவா, கதிரறிவால் இரத்த சோகை நோயா, ஹீமோபிலியாவா? இருக்கக்கூடிய ஜீன்ல ஒரு சடன் சேஞ்ச், மியூட்டேஷன், அங்கேயும் மியூட்டேஷன் நடக்குது. சோ அப்ப அதால ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. அனிமியா நம்ம கொடுத்திருக்க 4மே இட் இஸ் பிளட் ரிலேட்டட் டிசீஸ் தான், ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் தான். இதுல அனீமியா அப்படிங்கிறது வந்து ரத்த சிவப்பு செல்கள் குறைவா இருக்கிறதுனால ஏற்படக்கூடியது வந்து அனீமியா. ரத்த வெள்ளை அணுக்கள் குறைவா இருந்துச்சுன்னா அந்த டிசீஸ்க்கு பேர் தான் என்னது, லியூகோபினியா. ஒருவேளை ரத்த தட்டை அணுக்களோட எண்ணிக்கை குறைவா இருந்து ரத்தம் உறையாம, அதாவது நம்ம பாடியில வந்து ஏதாவது கட் ஆயிடுச்சுன்னா பிளட் வரும், வந்து கொஞ்ச நேரத்துல அது என்ன ஆகணும், ஸ்டாப் ஆகணும். ஸோ கண்டினியூ அது எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா, அந்த வெளியில வந்த ரத்தம் கொஞ்சம் உறையும் போதுதான் உள்ள இருந்து ரத்தம் வெளியில வராம இருக்கும். பட் அது கண்டினியூஸா வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடல்ல ரத்தத்தை உறைய வைக்கிறது எது, ரத்த தட்டை அணுக்கள். அப்போ இந்த தட்டை அணுக்களோட எண்ணிக்கை குறைவா இருக்கும்போது பிளட் என்ன ஆகாது, கிளாட் ஆகாது. ரத்தம் முறையலைன்னா என்ன ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸா பிளட் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த டிசீஸ் தான் ஹீமோபிலியா. ஸோ இப்போ இங்க இமேஜ் வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அந்த ஜீன்ல ஏற்படக்கூடிய நோய் என்னது, கதிர் அறிவால் இரத்த சோகை நோய். அந்த பிளட் செல்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து கதிர் அறிவால் ஷேப் மாதிரி மாறிடுது. அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? திடீர் மாற்றம்னாலே நார்மல் ஷேப்பை விட ஒரு அப்நார்மல் ஷேப்ல தானே இருக்கும் நம்ம பார்த்திருக்கோம், அதேதான் இங்கேயும்.